அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று நிரூபிப்பதற்காக சில அற்புதங்கள் வழங்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மனிதராகத்தான் மக்கள் மத்தியில் இருந்தார்கள். மனிதர்களுக்கு இருக்கிற சக்திக்கு மிஞ்சிய ஒரு சக்தி அவர்களுக்கு வழங்கப்படவே இல்லை என்பதை பல சான்றுகளை கொண்டு கடந்த பல வாரங்களாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் முக்கியமான ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானிடமிருந்து நம்மளை மீட்பதற்காகத்தான் தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஷைத்தானுடைய வலையில் விழுந்து ஷிர்க்குக்கு போய்விடாமல், பாவத்துக்கு போய்விடாமல் நல்வழிப்படுத்துவதற்குத்தான் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்கள். இதை நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஷைத்தானுடைய தாக்கத்தில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பிக்க முடிஞ்சதா, அவர்களும் ஷைத்தானுடைய தாக்கத்திற்கு உட்பட்டார்களா என்று நம்ம திருமறை குர்ஆனை ஆய்வு செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸுன் ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்போ அல்லாஹ்விடத்தில் நீ பாதுகாப்பு தேடுகிறான் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஷைத்தானிடமிருந்து உனக்கு ஒரு தீண்டுதல் ஏற்பட்டால், நீ பிரச்சாரம் செய்யும் பொழுது, வாழ்க்கையில் தொழுகும்போது, இன்ன பிற காரியங்கள் செய்யும்போது ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதல் உனக்கு ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிக்க. ஃபஸ்தஈது பில்லா, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தில் 200வது வசனத்திலையும் 41வது அத்தியாயத்தில் 36 வசனத்திலையும் இந்த செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் ஷைத்தான் என்ன செய்வான்னா, அவர்களையும் வழிகெடுப்பதற்கு சில தீய எண்ணங்களை போடுவான். அப்படி போட்டு விட்டான் என்று சொன்னால் மற்ற மக்கள் எப்படி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணுமோ, நமக்கு ஷைத்தான் வந்தால் என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும். குர்ஆன் ஓதும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும். அப்போ எந்தெந்த சந்தர்ப்பங்களெல்லாம் ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க முற்படுவானோ நம்ம அல்லாஹ்விடத்தில் அதுக்கு பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். தூதராக இருந்தாலும் வஹியுடைய தொடர்பு இருந்தாலும் உங்கள்கிட்டையும் ஷைத்தான் வருவான். ஷைத்தான் ஒரு தீய எண்ணங்களை, தவறான எண்ணங்களை போடுவான். அப்படி போடுவானேயானால் உடனே அல்லாஹ்ட்ட நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கிறங்க. அல்லாஹ் வகையை என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னா என்ன விளங்குது? இதிலிருந்து அவர்கள் மற்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் மனிதராகத்தான் மக்கள் மத்தியில் இருந்தார்கள். ஷைத்தானெல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன், ஷைத்தான்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நான் பிறப்புலையே இயல்புலையே ஷைத்தானுடைய தாக்குதலுக்கு நான் உள்ளாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைக்கலை. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு சபை இருக்கிறது, அந்த சபையில் தவறான விஷயங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை புறக்கணிக்கக்கூடிய வகையிலான ஒரு சபை இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சபை இருக்கும் என்று சொன்னால் அதில் நீ உட்காராத. ரசூலுல்லாஹ்வுக்குள்ள கட்டளை. நீங்கள் ஒரு பல பேர் கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களா, அது என்ன சபைன்னு பார்க்கணும். அந்த சபை வைதா ராயத்தல்லதீன யகூலூன ஃபி ஆயாத்தினா, நமது வசனங்களை விமர்சித்து பேசக்கூடிய ஒரு சபையை நீங்கள் கண்டால் ஃபஅரில் அன்ஹும், அவர்களை விட்டு நீங்கள் புறக்கணிச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு சபையில் போய் ரசூலுல்லாஹ்வுக்குள்ள கட்டளை இது. உட்காராதீங்க. ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரி, வேறு பேச்சுக்கு அவங்க போகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த சபையில் உட்காரக்கூடாது. டாப்பிக்கு மாறிட்டால் உட்காந்துக்கலாம். ஒரு சபை இருக்கிறது, இஸ்லாத்தை விமர்சிக்கிறதுக்குன்னே உள்ள ஒரு சபையாக இருக்குது, அல்லாஹ்வுடைய வசனங்களை விமர்சிக்கிற ஒரு சபையாக இருக்குது, கேலி செய்கிற சபையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சபையை கண்டால் நீங்கள் உட்காரவே கூடாது அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். சொல்லிவிட்டு ஒ இம்மா யுன்ஸியன்னக ஷைத்தானும், உன்னை ஷைத்தான் மறக்கடிக்க செஞ்சு உட்கார வைத்து விட்டால், அப்படி உட்காரக்கூடாது, அந்த சபையில் உட்காரக்கூடாது. உன்னை ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்னா மறக்கடிக்க செய்து விட்டு இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்க என்பதை விளங்காமல் அந்த மாதிரி சபையில் போய் உட்கார்ந்து விட்டால் ஃபலா தகூது பாத திக்ரா,
நினைவு வந்த பிறகு கண்டினியூ உட்காரக்கூடாது. தெரியாமல் போய் உட்காந்துட்டீங்கன்னா உடனே எந்திரிச்சிருங்க. அப்போ இந்த வசனத்தில் 6வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தில் இந்த செய்தி இருக்கிறது. இதில் 2 செய்தி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சபையில் உட்கார்வதற்குரிய ஒரு வழிகாட்டுதல். ஒரு சபையில் உட்கார்வதாக இருந்தால் அது தீமைகளை பேசக்கூடிய சபையாக இருந்தால், அல்லாஹ் ரசூலுக்கு ஓப்பான காரியங்கள் இல்லாமல் மார்க்கத்துக்கு எதிரான காரியங்களை பேசக்கூடிய ஒரு சபையாக இருந்தால் அந்த சபையில் உட்காரவே கூடாது. உட்காரவே கூடாதுன்னா உட்காராமல் இருந்துடணும்ல. உட்காரக்கூடாது நல்லா கட்டளையிட்டான்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு போகாமல் இருந்துடணும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த கட்டளையை மறக்கடிக்க செஞ்சு ஷைத்தான் உடனே உட்கார வச்சுக்கிடுவான். போய் உட்கார்ந்தா அந்த சபைக்கு உட்காரக்கூடாது தான். இருந்தாலும் என்ன தான் சொல்கிறாங்க பாப்பமேன்னு சொல்லி ஷைத்தான் மறக்கடிக்க செஞ்சு உன்னை உட்கார வைத்து விட்டான் என்று சொன்னால், எப்போ உனக்கு நினைவு வருகிறதோ, ஆஹா இந்த சபையில் நம்ம இருக்கக்கூடாது, இந்த சபையில் இருப்பதற்கு அல்லாஹ் நம்மளை தடுத்திருக்கிறானே என்று யாவும் வந்துச்சுன்னு சொன்னால் உடனே அந்த சபையை விட்டு கிளம்பிடு அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஒய்மா யுன்சியன்னக்கு ஷைத்தான் உன்னைய மறக்கடிக்க செய்து விட்டார் அப்படின்னா மறக்கடிக்க செஞ்சு அந்த சபையில் உன்னை உட்கார வச்சுட்டான். எங்கே உட்காரக்கூடாதோ அந்த சபையில் போய் ஷைத்தானுடைய தூண்டுதலால் நீ உட்கார்ந்து விட்டாய் என்று சொன்னால் ஃபலா தகூது பாத திக்ரா, நினைவு வந்த பிறகு அங்கே போய் உட்காந்துடாத, நினைவு வந்தால் எந்திரிச்சிடணும். அப்போ இது 6வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை அவங்கள அறியாமல் அவங்களும் செஞ்சிருவாங்க. தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் தான் அந்த சபையில் உட்காரக்கூடாது என்பது தடை. அப்போ தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை அவங்கள அறியாமல் அவங்க அதை மறந்துட்டு, இந்த தடையை மறந்து விட்டு ஷைத்தானால் மறக்கடிக்கப்பட்டு விட்டு அப்படி ஒரு சபையில் போய் நீ உட்கார்ந்துருவீங்க. அப்படி உட்கார்ந்து விட்டால் யாவும் வந்தோன்னு எந்திரிச்சிடணும். உட்கார்ந்தோன்னு என்ன செய்யணும், ஆஹா இங்கே உட்காரக்கூடாது என்று நம்ம தடுத்திருக்கிறானே, நம்ம உட்கார்ந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைத்து என்ன செய்யணும், உடனேயே வெளியேறி விடுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் 6வது சூறாவில் 88வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நம்ம எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரதூரமான பயங்கரமான தப்புலாம் செய்ய மாட்டாங்க. நபிமார்கள் திருடுறது, இந்த மாதிரி போய் சொல்ல விசாரம் பண்ணுவது எந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் சில சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் நம்மள்கிட்ட ஷைத்தான் பயங்கரமான காரியத்தெல்லாம் செய்ய வச்சுருவான். ஆனால் நபிமார்கள்ட்ட சின்ன சின்ன ஒரு தவறுதல் இருக்குல்ல, அதுவும் ஷைத்தானுடைய வேலை தானே. இந்த சபையில் உட்காருதல் என்பது ஒரு சின்ன ஒரு பிழை. இந்த மாதிரி பிழையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் செய்ய வைப்பான், நபிமார்களையும் செய்ய வைப்பான். மற்ற நபிமார்களையும் ஷைத்தான் செய்ய வச்சுருவான். அப்போ செய்ய வைத்திருவான் என்பது என்ன விளங்குதுன்னு கேட்டால், அவங்க மனிதத்தன்மை நீக்கப்பட்டவர்களாக வரவே இல்லை. ஷைத்தான் நெருங்க முடியாத ஒரு படைப்பாக அவங்க படைக்கப்படவில்லை. ஷைத்தானால் நீங்கள் தொடப்படக்கூடியவர்களாக தீண்டப்படக்கூடிய ஒரு படைப்பாகத்தான் நபிமார்கள் இருந்தார்கள். அப்போ எல்லா மனிதன் மாதிரி தான். அது என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இறைவனுடைய பிரச்சாரம் செய்யக்கூடிய பொறுப்பு இருக்கிற காரணத்தினால பயங்கரமான பாரதூரமான அந்த பாவத்தில் தள்ளாமல் எல்லாம் காப்பாற்றிக்கிறோம். இந்த ஷைத்தானுடைய தூண்டுதல்னால என்ன அது மாதிரி நடந்துட்டா தாவாவை பாதிச்சிருவேன். ஒரு நபியை ஏற்றுக்கிற மாட்டாங்களே, எந்த விஷயங்களில் நபியை ஏற்றுக்கிற மாட்டாங்களோ அந்த மாதிரி தவறு வராமல் இவங்களே நல்லா காப்பாற்றினா எல்லா நபிமார்களையும் காப்பாற்றிருக்கிறான். அதே நேரத்தில் ஷைத்தானுடைய தாக்கமே இல்லாமல் அவங்க படைக்கப்பட்டிருந்தாங்களா, ஷைத்தானால் எந்த ஒரு வராதுன்னு படைக்கப்பட்டிருக்காங்களான்னா படைக்கப்படவே இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 23வது அத்தியாயத்தில் 98வது வசனத்தில் சொல்கிறான், ஒக்குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு துவா செய்யுமாறு எல்லாம் கற்றுக் கொடுக்குறான். நிறைய துவாக்களை கற்றுக் கொடுக்குறான். இறைவா எனக்கு கல்வி அதிகப்படுத்து, ரப்பி சித்னி இல்மா, இதெல்லாம் ஒரு துவா. அந்த மாதிரி ஒரு துவாவை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒக்குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி அஊது பிக்க, இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஹமசாத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய தூண்டுதல்களை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இதை சொல்லிக்கிட்டு இருக்க சொல்கிறான். அல்லாஹ் நபிகளை கட்டளை எடுக்கிறான், நீங்கள் என்ன செய்யணும், இறைவா ஷைத்தான் என்னை ஏதாவது கெடுத்துருவான், என் மனசில் தீய எண்ணத்தை போட்டுருவான், அப்படி போட்டு விடாமல் நீ என்ன செய்ய, என்னை காப்பாற்று. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி அஊது பிக்க, இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஹமசாத்தி ஷயாத்தீன், ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஷைத்தான் என்கிட்ட வந்துடுவான், தப்பான எண்ணங்களை போடுவான், அப்படி போட்டால் நீ தான் என்னை பாதுகாக்கணும் என்று என்னிடத்தில் நீ பாதுகாப்பு தேடிக்கொள். அஊது பிக்க ரப்பி அய்யஹ்துரூன், ஷைத்தான் என்னை நெருங்குவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ஒரு துவாவை என்னிடத்தில் கேளுங்கிறான் அல்லாஹ்.
இந்த மாதிரி துவா செய்யுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். அப்போ இந்த ஷைத்தான் தீண்டவே மாட்டான் என்றால் இந்த உத்தரவு தேவையில்லையே, பாதுகாப்பு தேட வேண்டிய தேவையே இல்லை. இயல்புலே படைக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஷைத்தான் கிட்டே வரங்க முடியாது, எந்த ஒரு தீய எண்ணத்தையும் போட முடியாது என்ற மாதிரி ஒரு படைப்பாக அவங்க இருந்திருப்பார்களே. ஆனால் இப்படி ஒரு துவா அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது இல்லை. அவன் ஷைத்தானுடைய தாக்கம் ஏற்படும் என்ற ஒரு நிலை இருக்க போய் தான் இதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் மாதிரி ஒன்றை ஷைத்தான் வருவான், உன்னை தவறான எண்ணங்களை உள்ளத்தில் போடுவான். அதுக்கு நீ என்ன செய்யணும், உன்னுடைய சக்தியை கொண்டு ஷைத்தானை விரட்ட இயலாது. நீ இறை தூதராக இருக்கிறேன் என்கிட்ட வர முடியாது என்று விரட்ட இயலுமான விரட்ட இயலாது. என்னிடத்தில் கேட்குறான், ஷைத்தான் உன்னை தூண்டக்கூடாது என்று நினைத்தாயானால் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுன்னு நல்லா என்ன செய்கிறான், ரப்பியே அஊது பிக்க மின் ஹமதாத்தி ஷயாத்தின், ஷைத்தானின் தூண்டுதல்களை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், ஷைத்தான்கள் என் பக்கம் நெருங்கக்கூடாது என்றும் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த பிரார்த்தனையை நீ செய்வாயாக, இந்த பிரார்த்தனையை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குகிறோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஷைத்தான் வருவான் என்பது விளங்குகிறது. அப்படி வரக்கூடிய ஷைத்தானுடைய தூண்டுதலை அவங்களுடைய சொந்த பவரை கொண்டு விரட்ட முடியுமானா முடியாது. சொந்த சக்தியை தொலைச்சிடுவான், கிட்ட வந்துருவியா பார்ப்போம், அந்த மாதிரி நடக்க முடியுமான்னா முடியாது. யா அல்லாஹ் நீ தான் செய்யணும், ஷைத்தான் எனக்கு கெட்ட எண்ணத்தை போட்டுடுறான், அப்படி வந்தான்னு சொன்னால் உன்னுடைய பாதுகாவலை கொண்டு என்னை பாதுகாத்துரு என்று கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்று சொன்னால், அவர்கள் மனித படைப்பாக தானே படைக்கப்பட்டிருக்கிறார்கள், மனிதரை தான் வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு கடைசி அத்தியாயம் இருக்கிற சூரத்து நாஸ், ரப்பின் நாஸ் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம். அது அந்த சூரா என்ன சொல்லுது, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவுது பிரப்பின் நாஸ், ரப்புன்னா மனிதர்களுடைய இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இலாஹின் நாஸ், மனிதர்களின் இரட்சகனாக இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரில் வஸ்வாஸ், தீய எண்ணங்களை போடுறான். ஷைத்தானுக்கு ஒரு பேர் வஸ்வாஸுங்கிறது, ஷைத்தானுடைய ஒரு பேர். தீய எண்ணங்களை போடுவானே அவனை விட்டும் யா அல்லாஹ் உன்ட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். அக்குல் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அந்த கட்டளை. நம்மளும் ஓதணும், நம்மளும் ஓத கடமைப்பட்டிருந்தாலும் முதல் கட்டளை யாருக்கு, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்க, அவுது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லது வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ். இதை நீ சொல்லு. இதுக்கு என்ன அர்த்தம், இறைவா என்னுடைய உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடக்கூடிய ஒரு படைப்பு இருக்கிறான், ஷைத்தான் இருக்கிறான், அவன் அது மாதிரி செஞ்சு விடாமல் நீ தான் எங்களுக்கு இரட்சகனாக இருக்கிறாய், நீ தான் எஜமானனாக இருக்கிறாய், நீ மலிக்குன் நாஸாக இருக்கிறாய், ரப்புன் நாஸாக இருக்கிறாய். இப்படிப்பட்ட பவர் உள்ள உனக்குத்தான் அவன்கிட்டருந்து என்னை காப்பாற்ற முடியும், எனக்கு காப்பாற்றிக்கிற இயலாது. அப்படிங்கிறதுனால தான் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடு நல்லா கற்றுக் கொடுக்குறான். அந்த சூறாவில் என்ன கற்றுக் கொடுக்குறான் நபிகள் நாயகத்துக்கு, நபியே உனக்கும் ஷைத்தான் வருவான், கெட்ட எண்ணத்தை போடுவான், உள்ளத்தில் நுழைந்து தீய எண்ணங்களை போட்டு விட்டுருவான். அப்படி போட்டு விட்டான் என்று சொன்னால் நம்மக்கிட்ட நெருங்கிடுவியா பார்த்துருவோமா அப்படின்னு உங்களால் இருக்க முடியாது. எல்லாத்தையும் வர்ற மாதிரி உங்கள்கிட்டையும் வருவான். நீங்கள் என்ன செய்யணும், அந்த மாதிரி வரும்போது அல்லாஹ் என்கிட்ட பாதுகாப்பு தேடிகிட்டே இருக்கணும். இறைவா எனக்கு ஷைத்தானுடைய தூண்டுதல் வரும் பொழுது அதை முறியடிக்கக்கூடிய வகையில் எனக்கு ஒரு வலிமையை கொடுத்துரு, என்னை காப்பாற்றிருன்னு கேட்க சொல்லுகிறான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற ஒரு வஹி தொடர்புல இருந்தாலும், ஜிப்ரீல் அடிக்கடி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், மலக்குகளை எல்லாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், ஷைத்தானுக்கு ஒரு வேலை அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்கிறான். எல்லாரையும் கெடுப்பேண்டு, எல்லார் மனசுலையும் உண்டது கெட்டெண்ணத்தை போடுவேன்னு வந்திருக்கிறான்ல. அதில் நபிமார்களை கழிச்சு விட்டானா இல்லை, நபிமார்களையும் அதை வச்சுருக்கான். என்ன பாதுகாத்திருக்கான்னு கேட்டால், பயங்கரமான பாரதூரமான பாவங்கள் வராமல் பாதுகாத்திருக்கிறான். அப்படி பாரதூரமான இருந்துச்சுன்னா நபின்னு ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா இறை தூதருங்கிற இவ்வளோ பெரிய தப்பு செய்கிறேன்னு கேட்டுருவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக பயங்கரமான பிழைகள் வரலையே தவிர ஷைத்தானுடைய தாக்கம் இருந்துச்சா இல்லையா, இல்லைன்னா இவ்வளோ இதுக்கு எல்லாம் சொல்லணும், எதுக்கு பாதுகாப்பு தேட சொல்லணும். ஷைத்தானுடைய மறந்து நீ சபையில் உட்கார்ந்து விட்டால் உடனே எந்திரிச்சுட்டு எதுக்கு சொல்லணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராகத்தான் இருந்திருக்காருன்னு விளங்கிறோம். அதே மாதிரி குர்ஆன் ஓதுறோம்ல, குர்ஆன் ஓதும்போது நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி தான் குர்ஆனை ஓதணும். எப்போ குர்ஆன் ஓதுனாலும் என்ன செய்யணும், அவுது பில்லான்னு குர்ஆனில் எழுதியிருக்காது. குர்ஆனில் பிஸ்மில்லா தான் எழுதியிருக்குமே தவிர எந்த ஒரு சூறாவுக்கும் அவுது பில்லா எழுதியிருக்காது. ஆனால் குர்ஆனில் எழுதாட்டால் நம்ம என்ன செய்யணும், குர்ஆனை ஆரம்பத்துலேருந்து ஓதுனாலும் சரி,
இடையில ஓதுனாலும் சரி, எந்த இடத்துல ஓதுனாலும் சரி, அவுது பில்லாஹி சொல்லி தொழுகையில் ஓதும்போது இல்லை, சும்மா ஓதும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி தான் ஓதணும். அது எங்கே இருக்குன்னு கேட்டால் 16வது சூறாவில் 98வது வசனத்தில் இருக்குது. இந்த அவுது பில்லா சொல்லணும் என்ற கட்டளை முதல்ல ரசூல்லாவுக்கு தான் வருது. ரசூல்லாவுக்கு அந்த கட்டளை இட்டதுனால் நம்மளும் ஓதணும். ஃபைதா கராத்தல் குரானை, நபியே நீங்கள் குரானை ஓதும்போது, ரசூல்லா குரான் ஓத போகிறாங்க. ரசூல்லா ஓதுறதுனா பார்த்து ஓத மாட்டாங்க, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ரசூல்லா ஓதுவாங்கன்னா மனப்பாடத்தில் ஓதுறது தானே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, குரான் அனைத்து மனப்பாடமாக அல்லாஹ் உள்ளத்தில் பதிய வச்சுருக்கிறான். அந்த பதிய வச்சதை எடுத்து ஓதுவாங்க. நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சப்போ ஓத முடியுமில்ல. நீங்கள் அல்ஹம்து சூரா ஓத சொன்னால் நீங்கள் ஓதிடுவீங்க, புஸ்தகத்தை பார்க்காமலே ஓத முடியும், ஏன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அப்போ மனப்பாடம் செஞ்சதை ஓதும்போது தான் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்து வாசிக்க அவங்களுக்கு தெரியாது. எழுத படிக்க தெரிந்தவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஆக்கவில்லை. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஃபைதா கரஅத்தல் குரான், நீங்கள் குரானை ஓதும் பொழுது ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தடுங்க. நீங்கள் ஓத பொழுது குரானாக இருக்கலாம், அங்கே வந்துடுவான். நீங்கள் குரானை தான் ஓதுறீங்க, ஆனால் அங்கே என்ன செய்வான், ஷைத்தான் வந்து உங்களுக்கு தப்பான எண்ணத்தை கொடுத்துருவான். குரான் ஓதும்போதே ஷைத்தான் வந்துடுவாங்கிற அல்லாஹ் சொல்லிக்கிறான். நீங்கள் குரான் ஓதும்போதே என்ன செய்வான், ஷைத்தான் உங்கள் உள்ளத்தில் வந்து நுழைந்து ஒரு கெட்ட எண்ணத்தை போட்டுருவான். அதை ஓதுறதுல ஒரு வெறுப்பை உண்டாக்கிடுவான், ஒரு கவனமன்மை ஏற்படுத்திடுவான், ஏதாவது ஒன்று செஞ்சிருவான். அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால் குரானை ஓதணும்னு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அவுது பில்லான்னு சொல்லிட்டு தான் குரானை ஓதணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லாமல் என்ன செய்யக்கூடாது, குரான் ஓதக்கூடாதுங்கிற ஒரு கட்டளையை 16வது சூறாவில் 98வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதெல்லாம் என்ன வழங்குதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா மனிதர்கள்ட்டையும் வந்துக்கிட்டு ஷைத்தான் ஊசலாட்டம் பண்ணி நம்ம மனசை கெடுக்கிறான்ல, அந்த மாதிரியான வேலைகளை ரசூலுல்லாஹ்வும் செய்வான், செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக அதிலிருந்து பாதுகாப்பை பெறக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஷைத்தான் தீண்டும் போதெல்லாம், யா அல்லாஹ் நீ தான் காப்பாற்றணும், நீ தான் உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுபோக இன்னொன்றையும் நம்ம பார்க்கணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, மனிதர்கள் நம்ம பாவம் செய்கிறவங்களாக இருக்கிறோம், பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செஞ்சாங்களா? அந்த பாரதூரமான பாவங்கள் செய்யலை. அதே நேரத்தில் பாவம்னு அல்லாஹ் தடுத்தது எல்லாம் பாவம் தானே. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்துருக்கிறானோ அது எல்லாமே பாவம் தான். ஒரு தப்பான ஒரு எண்ணம் கொள்வது கூட ஒரு பாவம் தானே. நம்ம பிரச்சாரம் பண்ணணும், நம்ம சொல்ல நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சா கூட சைத்தானுடைய வேலை தானே அது. பாவம்னு சொன்னால் பெரிய கொலை செய்கிறது அதுதான் பாவம்னு கிடையாது, அதுவும் பாவம் தான். வேறு வேறு சின்ன சின்ன பாவங்களும் உலகத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி பாவங்கள் அவங்கள்ட்ட நிகழுமா? ஷைத்தான்ட்டு பாதுகாப்பு தேடின பிறகு கூட அவங்களிடமிருந்தும் சில பாவங்கள் நிகழுமா என்று கேட்டால் நிகழுங்கிறான்லாம். நிகழுங்கிற காரணத்தினால தான் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஃபஸ்பிர் நபியை நீங்கள் பொறுமையாக இருங்க. எதிரிகள் உங்களை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான், அவன் தொந்தரவு பண்ணுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், பலவிதமான கொடுமைகளுக்கு உங்களை உள்ளாக்குறான். இதை நீங்கள் சகித்து கொள்ளுங்கள். இன்ன வாதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மெய்யானது, அல்லாஹ் உதவி செய்வேன்னு சொல்கிறான்ல, அதனால் கண்டிப்பாக உதவி வரும், நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு ஒஸ்தஃபிர் லிதம்பிக, உமது பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இரு. ரசூலுல்லாஹ் கட்டளை எடுக்கிறான், வஸ்தஃபிர் லிதம்பிக, உமது பாவத்திற்காக என்கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறான். என்ன பாவம் செஞ்சான்? பாவம் செய்யாட்டி சொல்ல மாட்டானே. பாவம்னா என்ன பயங்கரமாக நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் விரும்பாத ஒன்றை, அல்லாஹ் பிடிக்காத ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயத்தை செஞ்சிருவாங்க. ஒரு குருடர் வந்தார், கடுமையாக கோவப்பட்டாங்க, அவர் மன வருத்தப்படுறார், அது பாவம் தானே. இந்த மாதிரியான பல காரியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நிகழுங்கிறான். அப்போ ஷைத்தானுடைய தூண்டுதல் இருக்குன்னு சொல்லுவதோட அந்த ஷைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து அந்த சில காரியங்களை செஞ்சு விடுவாங்க, செய்யாமலே பாதுகாக்கிறது இல்லை அப்படின்னு செய்வான்ல. சில நேரங்கள் அவங்கள்ட்டையும் சில பாவங்களை நிகழ்த்த செஞ்சிருவான். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், வஸ்தஃபிர் லிதம்பிக, நீ உமது பாவத்திற்காக வந்து நீ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு. 40வது சூறாவில் 55வது வசனத்தில் இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 47வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அறிந்து கொள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்கிற இந்த விஷயத்தை அறிந்து கொள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு, வஸ்தஃபிர் லிதம்பிக, உமது பாவத்திற்காக மன்னிப்பு கேட்பாயாக, ஒலில் மூமினீன, மூமினான ஆண்களுக்காக மன்னிப்பு கேட்பாயாக, ஒல் மூமினாத்தி, மூமினான பெண்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேளு. அப்போ உன்னுடைய பாவத்துக்கு என்கிட்ட மன்னிப்பு கேளு,
மற்ற மூமின்களுடைய பாவத்திற்காக வேண்டி நீ என்ற மன்னிப்பு கேளு என்று அல்லாஹ் சொல்கிறான் என்ற 47வது சூறாவில் 17வது வசனத்தை சொல்கிறான். அப்போ நபிகள் நாயகம் எதுக்கு மன்னிப்பு இது கேட்கணும்? ஒன்றுமே நிகழன்னு சொன்னால், ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை 100% அப்படி செயல்படுத்தக்கூடிய ஒரு மலக்குகளை போல படைக்கப்பட்டு இருந்தார்கள் என்று சொன்னால் இதுக்கு மன்னிப்பு ஏன் கேட்கணும்? மன்னிப்புக்கு வேலையே கிடையாது. மன்னிப்பு கேளுங்கிறான். ஒஸ்தகஃபிர்லி தம்பிக்க, உனது பாவத்திற்காக வேண்டி நீ மன்னிப்பு கேட்பாயாக, என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்கிறான் 47வது சூறாவில் 17வது வசனத்தில். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஹுதைபியாவுடன் அந்த உம்ராவுக்கு போகிறாங்க. உம்ராவுக்கு போகும்போது எதிரிகள் விடமாட்டேங்கிறாங்க, தடுக்கிறாங்க. உம்ராவுக்கு போகிறாங்க, நம்ம அதிகமாக வளர்ந்துட்டோம், அதிகமான மக்களோட போகிறோம், இனிமேல் தடுக்க மாட்டாங்க என்கிற ஒரு நம்பிக்கையில் உம்ராவுக்கு போகிறாங்க. போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஹுதைபியாங்கிற இடத்துல வச்சு தடுத்துடுறாங்க, உள்ளே வரக்கூடாது. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் சண்டைக்கு வரலப்பா, வணக்கம் செய்து தான் வந்திருக்கிறோம், ஆயுதத்தோடு வரமாட்டோம், உம்ரா செஞ்சுட்டு போகிறோங்கிறாங்க. முடியாது. அப்போ ஒரு யுத்தம் செஞ்சு தான் உள்ளே போகணுங்கிற அளவுக்கு நிலைமை உண்டாகுது. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் ரத்தம் செஞ்ச விரும்பலை, புனித இடத்துல வைத்து போர் செய்ய நான் விரும்பலை, அவர்கள் எந்த ஒரு உடன்படிக்கைக்கு என்னோட வந்தாலும் நான் விட்டு கொடுத்து உடன்படிக்கை செய்வேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், நீங்கள் இந்த வருஷம் திரும்பி போயிருங்க, உம்ராவுக்கு வந்திருக்கீங்கல்ல, அடுத்த வருஷம் வாங்க, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம். அப்போ இந்த வருஷம் நீங்கள் உம்ராவுக்கு வந்த நீங்கள் உம்ரா பயணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி போயிருங்க. அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அனுமதிக்கிறோம். அந்த ஒரு வருஷ காலத்தில் நமக்குள்ளே என்ன செய்வோம், எங்கள் ஊருக்கு நீங்கள் வாங்க, உங்கள் ஊருக்கு நாங்கள் வர்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு வைத்துக்கொள்வோம் என்று பல அக்ரிமெண்ட்டுகளை போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் போட்ட பிறகு என்ன செய்கிறான்னு கேட்டால், இது பார்த்தா நமக்கு ஒரு பின்னடைவு மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம உம்ராவுக்கு நம்ம போகிறோம், அவங்க இதை நான் ஓங்கிருச்சு, இப்போ அவன் தடுத்துட்டான்னு சொன்னால் நம்ம உள்ளே போக முடியாதுல்ல. அப்போ போய் உம்ரா செஞ்சால் தான் அது வெற்றி. உம்ரா செய்யாமல் திரும்புறது வெற்றி கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இதுக்காக ஒரு வசனத்தை இறக்குறான், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, மகத்தான வெற்றியை தந்தோங்கிறான். இது தோல்வி பார்த்தா உம்ராவுக்கு நம்ம போகிறோம், அவங்க இதான் ஓங்கியிருக்கு, அவன் தான் ஜெயிச்சிருக்கிறான், நம்ம திரும்பி தான் வர்றோம், அடுத்த வருஷத்துக்கு தான் வர்றது ஒத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவங்க ஓங்கி இருக்கிற ஒரு செய்தியை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, மகத்தான வெற்றியை நமக்கு தந்திருக்கிறோம். ஏன் அப்படி சொன்னான்னு கேட்டால், இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் அதிகமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஏன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்கவே கூடாது ஒரு முடிவில் இருந்தானோ. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், நீங்கள் அங்கே வரலாம், நாங்கள் எங்கே வரலாம், ஒருத்தர் பேசிக்கிடுவோம், ஒருத்தர் சந்திச்சுக்கிடுவோம்னு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை காது கொடுத்து வாங்க ஆரம்பிப்பான். காது கொடுத்து வாங்கினான்னு மறுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீல் வச்ச மாதிரி, இவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது, என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது என்ற இருந்த ஒருத்தன் இந்த உடன்படிக்கையின் காரணமாக அவர் என்னதான்ப்பா சொல்கிறாரு என்று கேட்கக்கூடியவர்களாக மாறினார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் திரும்ப மக்காவுக்கு வந்தாங்க, அவங்களோட கலந்து பழகுனாங்க. இவங்க மதீனாவுக்கு போனாங்க, அங்கே உள்ள மக்களோட பழகுனாங்க. பழகுவதன் மூலமாக இஸ்லாமிய செய்திகளை அறிந்து கொண்டார்கள். அது என்ன நிலைக்கு ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் போகும்போது எந்த எதிர்ப்பும் கிடையாது, பிரம்மாண்டமான மக்கள் திரளோடு என்ன செஞ்சாங்க, உள்ள உம்ராவுக்கு போனாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், இது தோல்வி நீங்கள் நினைக்கிறீங்க, மகத்தான வெற்றிங்கிறான். ஒரு வருஷம் நீங்கள் உம்ரா செய்யாமல் நீங்கள் திரும்பி வந்துட்டா கூட, இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, மகத்தான வெற்றியை தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக்கு மா தஅஹர். நபியே, உங்களுடைய முன்பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், உங்களுடைய பின்னால் செய்கிற பாவத்தை எல்லாம் மன்னிப்பான். ரசூலுல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். எதை மன்னிக்கிறாங்கிறான், உங்கள் பாவத்தை மன்னிக்கிறேங்கிறான். வெற்றியும் தந்துட்டேன், என்னதான் இருந்தாலும் உங்கள்கிட்ட சில பாவங்கள் நிகழ்ந்திருக்கும், தப்பான எண்ணங்கள் எதை வந்திருக்கும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதை நான் மன்னிக்கிறேன். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக, உமது பாவங்களிலே முந்திய பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன், ஒமா தஅஹர், பிந்திய பாவத்தை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி 48வது சூறாவில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ என்ன பாவம்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணங்கள் தான் வந்திருக்கும், நம்ம இப்படி தோற்று போயிட்டோமே, அவங்க கை ஓங்கிருச்சே அப்படின்னு அல்லாஹ் பற்றி கூட ஒரு தவறான எண்ணங்கள் கூட வந்திருக்கலாம். என்ன பாவம்னு தெரியலை. ஆனால் முந்திய பாவத்தை மன்னிப்பேண்டா என்ன அர்த்தம், ஒரு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அவங்க நினைத்தோ செஞ்சோ இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு என்ன செய்யறான்னு கேட்டால், உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம இதாஜா இந்த சின்ன சூறா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த சூறாவில் என்ன வருது, இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, வராய் தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா,
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து நுழைவதை நீங்கள் பார்க்கும் பொழுது ஃபஸப்பிஹி பிஹம்தி ரப்பிக்க, உமது இறைவனை போற்றி புகழ்ந்து போற்றுவீராக, வஸ்தக்ஃபிருஹு, அவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கிறான்ல. அதாவது மக்கள் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது, கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் மக்கள்லாம் நுழையும் பொழுது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கூட்டமாக வர்றதுக்கும் பாவ மன்னிப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கூட்டம் கூட்டமாக மக்கள் வரும்பொழுது நம்ம மனசில் என்ன வந்துடும், நம்ம சொல்ல மக்கள் ஒருவர் வந்துட்டாங்க, மனுஷனுக்கு வரலாம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வந்துடலாம், இவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க, நம்ம பிரச்சாரத்தின் மூலமாக 3 பேர் வந்துட்டாங்கும்போது ஒரு விதமான ஒரு மன நிறைவு, நம்மளால் எதோ நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், கூட்டம் கூட்டமாக வந்து சேர பார்க்கும் பொழுது வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், இறைவா மன்னிச்சுன்னு சொல்ல சொல்கிறான். ஏன் சொல்ல சொல்கிறான்? ஒரு தப்பு இல்லாட்டியை மன்னிக்க சொல்லுவான். இந்த மாதிரி வெற்றிகள் வரும் பொழுது சில தீய எண்ணங்கள் எல்லாருக்கும் ஏற்படும். யாருக்கெல்லாம் இந்த வெற்றி கிடைக்கிறது, இந்த வெற்றி கிடைக்கும் பொழுது நம்மனால தான் இது, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும் என்ற காரணத்தினால தான் வஸ்தக்ஃபிருஹு, கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை நீங்கள் பார்க்கும் பொழுது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கிறான். இந்த மாதிரியான ஒரு இது இதாஜா நசுருல்லாங்கிற ஒரு சூறாவில் இருக்குது. அதே மாதிரி 4வது சூறாவில் 106வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸ்தக்ஃபிரில்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நீ பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பீராக, இன்னல்லாஹ் கான கஃபூர ரஹீமா, அல்லாஹ் மன்னிக்கிறவனாகவும் அருள் செய்கிறவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு உள்ளாவார்கள். சில நேரத்தில் அல்லாஹ் அந்த தூண்டுதலுக்கு முன்னாடி அவங்கள காப்பாற்றி விடுவான், சில நேரத்தில் செய்யவும் வச்சிருவான். அப்படி செய்ய வச்சா பாவம் தானே, அந்த பாவத்தை மன்னிக்கவும் செய்வான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நமக்கு ஷைத்தானுடைய தீண்டுதல் வந்தால் அல்லாஹ் நாடுனா தான் மன்னிப்பான், கேரண்டி கிடையாது. நம்ம மன்னிப்பு கேட்போம், முறையான மன்னிப்பாக இருந்தால் எல்லாம் மன்னிப்பான். நபிகள் நாயகத்துக்கு உள்ள விஷய சிறப்பு என்னென்னா அவனை மன்னிச்சிடுவான்ல. ஷைத்தானுடைய தீண்டுதல் வந்தாலும் அதை வைத்து என்னத்தையாவது அவங்க சொல்லிவிட்டாலும் செய்து விட்டாலும் அதுக்கு என்ன இல்லை, தனியாக தௌபாவெலாம் செய்ய வேண்டிய, அவன் தௌபாவும் செய்ய நல்லா சொல்லி காட்டுறான். ஆனால் பொதுவாக இல்லை மன்னிச்சுட்டேங்கிறான், பொதுவாக நினைச்சிட்டேன் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிச்சுட்டேங்கிறான். அப்போ இந்த இதில் என்ன விளங்குறோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறை தூதர்னு காட்டுவதற்காக அந்த வஹியை பெற்று நமக்கு தர்ற விஷயத்திலையும் சில நேரங்கள் அற்புதம் செய்கிற விஷயத்திலையும் தவிர்த்து பார்த்தீங்க என்று சொன்னால் எல்லா வகையிலும் மனிதர்தான் இருக்கிறாங்க. எல்லா வகையிலும் மனிதத்தன்மையில் உள்ளவங்களாக இருந்தாங்களே தவிர மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கவில்லை என்பதை அறிந்து கொள்கிறோம். இது குறித்த இன்னும் பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறார். அது இன்றைக்கி மூத்த வழக்கறிஞர்கள், பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள்லாம் கடுமையாக அவருடைய ஒரு செயலை விமர்சிக்கக்கூடிய வகையில் ஒரு காரியத்தை பண்ணிடுறார். என்ன காரியம் என்று கேட்டால், சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாக இருக்கக்கூடியவர் அரசியல்வாதிகள்கிட்டருந்து தூரத்தை கடைப்பிடிக்கணும், தனிமையில் அவங்கள சந்திக்கக்கூடாது. ஒரு பிரதமரை போய் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சந்திச்சார்னு வைங்க தனிப்பட்ட முறையில், அப்போ என்ன வேண்டாலும் பேசலாம்ல, எந்த மாதிரியான விஷயங்கள்னாலும் பேசலாம், அவங்களுக்கு சலுகைகள் செய்கிற மாதிரி பேசியிருக்கலாம். பல விஷயங்களுக்கு இடம் இருக்கிறதுனால அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மாதிரியான ஆளுக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா, ஒரு பிரதமராக இருந்தால் கூட தனியாக சந்திக்க மாட்டாங்க. இதுதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மரபு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு சந்திரசூட் இருக்கார்ல, அவர் அவர் வீட்டில் விநாயகர் இது சதுர்த்தி கொண்டாடுறார். வீட்டில் விநாயகருக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுறார். அந்த நிகழ்ச்சிக்கு பிரதமரை கூப்பிட்றார். அவர் வீட்டுக்கு பிரதமரை என்ன செய்கிறாரு, அழைக்கிறார். பிரதமர் போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வீட்டில் அவரே பூஜையெல்லாம் செய்கிறார். பூசாரி வேலை செய்கிற மாதிரி அவர் கொண்டு விட்டுருக்குறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, அந்த விநாயகருக்கு பூஜையெல்லாம் செய்கிறார். செஞ்ச விஷயத்தை எடுத்து என்ன செய்கிறாங்க, மீடியாக்களில் அதை பரப்பவும் செய்கிறாங்க. அப்போ இது என்ன செய்யுது, பெரிய கேள்வியாகுது மக்கள் மத்தியில். பிரசாந்த் பூஷன் போன்ற பெரிய வழக்கறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இது எப்படி நீங்கள் எப்படி தனியாக சந்திக்க, ஒரு கல்யாணத்துக்கு போனால் தனிமையாக சந்திக்க வேலை இருக்காது. சந்திரசூட்டு கல்யாணம்னு வைங்களேன், 1000 பேரில் ஒரு ஆளாக பிரதமர் நிற்பார். தனியாக ஒரு எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. இது பூஜை செய்கிற ஒரு நிகழ்ச்சி, இது எல்லாரையும் அழைக்கிற நிகழ்ச்சி இல்லை, அவர் மாத்திரம் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு வீட்டில் பூஜை செய்கிறவங்க அவங்க தான் செஞ்சுக்கிடுவாங்க. எங்கள் வீட்டில் பூஜை செய்ய போகிறோன்னு எல்லாத்துக்கும் கல்யாண பத்திரிகை கொடுத்து அழைக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கும் பொழுது பிரதமரை இவர் அழைக்கலாமா?
பிரதமர் அழைச்சால் அவங்க தனிமையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இல்லையா? ஏன்ப்பா போனேன்னு கேட்குறதுக்கு இது காரணம் காட்டுறது. நான் வேறு விஷயத்துக்கு போகலை, நான் வந்து விநாயகர் பூஜைக்கு தான் போனேன், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு தான் போனேன்னு சொல்வதற்காகத்தான் இந்த விநாயகர். இல்லைன்னா எதுக்காக அவங்க போகிறாங்க? பிரதமர் அங்கே போகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், பிரதமருக்கு எதிரான பல வழக்குகளுக்கு அவர் தான் தீர்ப்பளிக்கிற இடத்துல இருக்கிறார். பல விஷயங்கள் இருக்குது. இந்த முத்தலாக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க, அது பெண்டிங்கில் கிடக்குது. அது மாதிரி வந்து சிஏஏவுடைய சட்டம் இன்னும் தீர்ப்பளிக்காமல் அது பெண்டிங்கில் கிடக்கிறது. இப்படி ஏராளமாக தேர்தல் கமிஷனுடைய வழக்குகள் வந்து அது பெண்டிங்கில் இருக்கிறது. ரூபா நட்டு செல்லான்னு அறிவிச்சாங்கல்ல, அந்த வழக்கு ஒன்று தீர்ப்பு சொல்லலை. இப்படி பல வழக்குகள் வந்து இவர் தான் தீர்ப்பளிக்கிற இடத்துல இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போய் சந்திக்கலாமா? இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது இந்த அதிகாரிலாம் வெளியே நின்றுவாங்க. பூஜை செஞ்சு முடிச்சுட்டு தனியாக ரூமில் உட்காந்து எவ்வளோ விஷயங்களை பேசுவாங்க. அப்படி பேசலாமா? ஒரு நீதிபதி பேசலாமா? அப்போ அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் இருந்து நீதிபதிகள் வந்து தூரத்தை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்பிக்கை வரும், மக்களுக்கு என்ன வரும்? நம்பிக்கை வரும். நாளைக்கு இந்த பிரதமர் சம்பந்தமான வழக்கில் தீர்ப்பளிச்சிட்டான்னு வைங்க, பிரதமருக்கு சாதகமாக வலிச்சிட்டான்னு வைங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க? எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து போச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த பாபர் மசூதி தீர்ப்பளித்தாங்கல்ல 5 பேர், அதில் இவர் ஒரு ஆளாக இருந்தவர் தான். இப்போ தலைமை நீதிபதியாக இருக்கிறாரு, அவரும் சேர்ந்து தானே தீர்ப்பளித்தார். 5 பேர் தீர்ப்பளித்தாங்கல்ல, அது கோயில் தான் பள்ளிவாசல் இல்லைண்டு. அந்த பாபர் மசூதி விஷயத்துக்கு தீர்ப்பளித்த 5 நீதிபதிகளில் ஒரு ஆளாக இவரும் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சரி, அதில் தான் சந்தேகத்துக்கிடமான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு விட்டோம், இனிமேலாவது நம்ம என்ன செய்யணும்? அந்த தூரத்தை மெயின்டைன் பண்ணணும்னு இல்லாமல் இவர் பகிரங்கமாக அந்த வீட்டுக்குள்ளே அந்த பூஜையை செய்ய வச்சு அதை மீடியாக்களுக்கெல்லாம் வர்ற அளவுக்கு செய்வார்கள் என்று சொன்னால், அப்போ என்ன வருது மக்கள் மத்தியில்? ஒரு சரி ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது, சரி அப்போ அப்போ தான் விளங்கிடுவாங்க எந்த வழக்கை பற்றி பேசுனாங்க, அல்ல இவருக்கு என்ன அப்படின்னு பலவிதமான சந்தேகங்கள் இதெல்லாம் செஞ்சிச்சு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்கா இல்லையா? அந்த வாய்ப்பு வர்ற மாதிரி நீதிபதி நடக்கலாமா? ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி சந்தேகத்தை வரக்கூடியவர்கள் நடக்கிறார். அதே டயத்தில் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்னா, விஸ்வ இந்து பரிஷத்துன்னு ஒரு அமைப்பு இருக்குது, RSS வகையில் ஒரு அமைப்பில் அது ஒரு அமைப்பு. அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டால், கலவரம் பண்ணுற மட்டும்தான் வேலை. மாட்டுக்கறி வச்சுருக்காண்டு கொள்ளுவது, அது மாதிரி கோயில்கள் பள்ளிவாசல் பிடிச்சி இடிச்சிட்டு கோயிலாக்குறது, வகுப்பு கலவரம் ஏற்படுத்துவது, ஒவ்வொரு கடையிலையும் போய்கிட்டு இதில் எத்தனை யார் வேலை செய்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறது, வம்பு வளர்க்குறது. இந்த வம்பு வளர்க்குறதுக்குன்னே உள்ள பிரிவுக்கு பேர் என்னது? விஸ்வ இந்து பரிஷத். அவங்களுடைய ஒரு விழா ஒன்று நடக்கிறது. அதில் ஓய்வு பெற்ற 30 நீதிபதிகள் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் விஸ்வ இந்து பரிஷத்துடைய ஒரு விழா, அதில் யார் கலக்கிறான்னு கேட்டால் ஓய்வு பெற்ற 30 நீதிபதிகள். அப்போ இந்த நீதிபதி என்னவா இருந்திருக்கிறான்? இந்த ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி என்ன மாதிரி சிந்தனையில் இருந்திருக்கான்னு நல்லா வழங்குதா? அப்போ இந்த இந்த காவி சிந்தனைகளை நீதிபதியாக இருந்து கொண்டு அவன் அளித்த தீர்ப்புகள் அப்படித்தானே இருக்கும். அவன் அளித்த தீர்ப்புகள்லாம் இப்படித்தானே வரும். அந்த மாதிரியான நிலையில் ஊடுருவி இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக இது ஒரு பக்கம் நடக்கிறது. விஸ்வ இந்து பரிஷத்தில் பிஜேபியுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் கூட அது ரெண்டா ஒன்று தான் இருந்தாலும் வெளிப்படையாக அவன் அந்த கலவரத்தில் அந்த பேரில் இறங்க மாட்டான். கலவரம் செய்யும்போது மட்டும் விஹெச்பி லேபில் மாட்டிக்கிடுவாங்க. அப்போ இந்த விஹெச்பிங்கிற பேரில் நடக்கக்கூடிய ஒரு விழாவில் 30 நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள் போய் ஹைகோர்ட் நீதிபதிகள்லாம் போய் உட்கார்ந்து அந்த சபையில் கலந்து கொண்டு நாங்களும் ஆஜராகிருக்கிறோம் என்று காட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆட்சி வந்து மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த காவி சிந்தனை உள்ள ஒரு நீதியை வந்து நீதிபதிகளை வந்து காவி சிந்தனைக்கு அடிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை படிப்படியாக செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எல்லா வழக்கறிஞர்களும் கடுமையான முறையில் என்ன செய்கிறாங்க? இதை நம்ம கண்டிக்கிறது ஜாஸ்தியாக, நம்ம கண்டிப்பதை விட இந்த நீதிபதி செஞ்சே சரியில்லை, தலைமை நீதிபதி இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருக்கக்கூடாது, நம்பகத்தன்மை போயிடும், உங்களுடைய தீர்ப்புகளை எப்படி நம்புவோம், அதானே ஒரு கடைசி புகலிடமாக மக்களுக்கு இருக்கிறது. அப்போ நீங்களே சந்தேகத்துக்கூடிய ஆளாக போயிட்டீங்கன்னா எப்படி எதை நம்பிக்கிட்டு நான் கோர்ட்டுக்கு வருவது என்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு விடும் என்பதை ஒரு தகவலுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.